தம்பி வந்து ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஈவினிங் போல் தான் எங்கள் வீட்டுக்காரரு சிக்கன் வாங்கிட்டு வந்தார். மதியம் வந்து முட்டை குழம்பும் சோறு இருந்தது. அதுதான் தம்பி வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு. ஏன்னா அங்கே வந்து கோவில் திருவிழா நடக்குது. அதை வந்து தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. நாளைக்கு வந்து வந்துருவாங்க. அதனால் நான், தம்பி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் தான். 3 பேருக்குமே சப்பாத்தினா ரொம்ப தான் பிடிக்கும். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்ய சொன்னாங்க. அதனால் சப்பாத்தியை வந்து ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் குழம்பு செய்கிற ஐடியாவே கிடையாது. முட்டை குழம்பு தான் செய்யலான்னு நினச்சேன். ஏன்னா சிக்கன் வந்து நாளைக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பீஸ் நான் வாங்கிட்டு வரேன், இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவியே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து கேரளாவில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. பிரியாணிக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாக வெட்டி கொடுப்பாங்க. அதனால் அப்படி சொன்னாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.